காலமும் நீங்க தான் வந்து தேடி அலைஞ்சீங்க இந்த உறவுக்காக. நீங்க தான் காத்துட்ருந்தீங்க. நீங்க தான் எல்லா எஃபோர்ட்டும் போட்டீங்க. உங்க ஆற்றல் மட்டும் தான் இந்த இந்த கனெக்ஷன்ல வந்து முக்கியமான விஷயமா இருந்தது அப்படின்னா, அந்த எனர்ஜி ஒரு தலைகீழ் மாற்றத்த இப்போ சந்திச்சுட்ருக்கு. இனிமே அவங்க உங்கள தேடி அலையிற காலம் வந்துருச்சு. இது எதனால நடந்தது அப்படின்னா, நீங்க உங்க சுயமரியாதைய தேர்ந்தெடுத்து கம்பீரமா நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ அந்த நொடியே பிரபஞ்சம் வந்து அவங்க ஆட்டத்த தொடங்கிட்டாங்க. இப்போ உங்களோட மௌனத்தோட ஆழத்த அவங்க பரிசீலனை பண்ணியாச்சு. பரிசிச்சும் பார்த்தாச்சு. பட் உங்களோட மௌனம் உடைஞ்ச பாடில்ல. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இந்த பெர்சன் கிட்டேருந்து வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம். நீங்கள் உங்கள் சந்தோஷத்தையும் சுயமரியாதையும் சூஸ் பண்ண அந்த நொடி, நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட ஒரிஜினல் சந்தோஷத்தை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கனெக்ஷனை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. யார் வர்றது? டிவைன் மேஸ்குலின், மேன் ஹோல்டிங் அ காயின். பார்த்தீங்கன்னா 7 நம்பர் 1 அண்ட் 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி 17 இந்த மந்த் 17th ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். ஸோ மார்க் தீஸ் டேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக நீங்கள் அவங்களுக்காக உருகி ஏங்கி தவிச்சதெல்லாம் நிறுத்திட்டு, ஓகே நான் பண்ணுற பார்ட்டை பண்ணிட்டேன், ஏன் வேலை முடிஞ்சுது, இனி பிரபஞ்சத்தோட வேலை அப்படின்னு என்றைக்கு சரணாகதி அடைஞ்சிங்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும்னு யார் எட்டி பார்க்குறா? டிவைன் மாஸ்குலின். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் டிவைன் ஃபெமினன். இந்த பவரை நீங்கள் ரியலைஸ் பண்ண உடனே இந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு சிலர் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். இல்லைனா வந்து இது எனர்ஜெட்டிக் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் இது வந்து உங்களோட 3D லைஃப்லேயும் நடக்கும். இத்தனை நாட்டில் உருகியது போதும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முடிவு எங்கே கொண்டு போய் விட்டுட்ருக்கீங்க பாருங்கள். 10 ஆஃப் கப்ஸ். ஓ மை காட். உங்கள் அமைதி இந்த பர்சனுக்கு பெரிய பெரிய ஷாக், ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் அமைதியாக இருக்க இந்த பர்சனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட அல்டிமேட் சந்தோஷம். நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. கனவு, எதிர்காலம், சந்தோஷம், எது நினச்சாலும் அது வந்து உங்களோட தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. உங்களோட ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அவங்களோட உள் எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஆன்மாவோட ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். ஆனால் உங்களுக்கு எது அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருக்கிறக்க அவங்களுக்கு பயம் வந்ததுக்கு காரணம் நீங்கள் வேறு யாராவது சூஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் உங்களோட வேல்யூ என்னென்னு. உங்களோட வேல்யூ நீங்கள் பாருங்கள், எங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க எந்த பவுச் எடுத்துகிட்டு போகிறது டேட்டிங்க்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஏதாவது டேட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லைனா வந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களான்ற பயம் இந்த பர்சனை நைட்டில் தூங்க விடலை. தவிச்சிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறாங்க. இந்த பர்சன் நிச்சயமாக நைட் ஃபுல்லாக தூங்கலை. காஃபி கப்ஸ் இருக்குது, தூங்கலை, ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. இவ்வளோ நாள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த விஷயம். அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்க. சோஷியல் மீடியா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அடா போங்கடா என்ன வாழ்க்கை இது அப்படின்னு தூக்கி போட்டு, சரி ஓகே இனிமேல் நான் என்ன சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணேன், என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் எடுத்த அந்த ஒரு திடகாத்திரமான முடிவு அப்படியே உங்கள் காதல் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு. இதை மாற்றத்துக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ரொம்ப கேஷுவல், நீங்கள் ரொம்ப அவைலபிள், ரெடிலி அவைலபிள். நீங்கள் இப்போது உங்களை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெரிய சவால். உங்களை பார்க்க முடியல, நள்ளிரவில் தூக்கம் இல்லை, உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க, உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லை, எந்த தவிப்பும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமான ஒரு காதல் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அந்த தவிப்புக்கு காரணம் இதை நான் இழந்துடுவேணுன்ற பயம்தான். அதுவும் வந்து இது பொறாமை கலந்த ஒரு பயம். ஐயோ யார் கையில் போய் சிக்க போதோ என்னோட சொத்து அப்படிங்கிற அந்த பயம்தான் இந்த பர்சனை அவங்க பவரில் நிற்க வைக்க போகுது. ஜஸ்டிஸ், இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற நியாயம். இது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் அ டிவைன் பிளான். நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் டிவைன் உள்ளே வர முடியும். இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் சோல்ஸ். நீங்கள் பவுண்ட்ரிஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கீங்க. அதுதான் இந்த பர்சன் வந்து இன்னும் வேகமாக தவிக்கிறதுக்கு காரணம். எம்பரர். யார் உள்ளே வரா? எம்பரர். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணல, இல்லைனா வந்து உங்களோட எனர்ஜியை மேட்ச் பண்ணல அப்படின்னா அவங்களால உள்ளே வர முடியாது. இங்கே பாருங்கள், ஒன்ஸ் அவங்க பவரில் அவங்க பவர் அவங்க கையில் எடுத்ததுக்கப்புறம் பிரபஞ்சம் வந்துட்டாங்க உள்ளே. உங்ககிட்ட வரதுக்கான கைடன்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அவங்களுக்கான கைடன்ஸும் கூட. ஸோ நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, யூஆர் அட்ராக்டிங் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். அவங்களும் அவங்க பவரை கையில் எடுத்ததுக்கு அடுத்த நொடி உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி செட்டில்டாக இருக்கீங்க. ஓ மை காட், த ஃப்ராக், நான் மறந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஃப்ராக் வந்து உங்கள் மடியில் தான் இருக்குது. இட்ஸ் லைக் அ ஃப்ராக் பிரின்ஸ். அந்த ஸ்டோரி தான். நீங்கள் கைகளை தொடலை, உங்கள் கைகள் கட்டிகிட்ருக்கீங்க. இந்த பர்சன் என்ன தான் வந்து உங்கள் மேலே ஏறி முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணால் நீங்கள் நோ,
நான் கேட்ட கேள்விக்கு விட எங்கே நீ பவரில் ஸ்டாண்ட் பண்ணுற காமி, அதுக்கப்புறம் நான் வந்து தொடுறதோ முத்த கொடுக்குறதோ பற்றி யோசிக்கிறேன், அது வரைக்கும் நீ தவளையாகவே கெட அப்படின்ட்டிங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து ஏதோ சாபம் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை விட்டு விலகி போனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இட்ஸ் லைக் டிவைன் இன்டர்வென்ஷன். அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கருத்தில் வச்சுக்கணும். இது இந்த மேஜிக்லாம் எப்போ வரைக்கும் நடக்கும்? நீங்கள் துரத்தாத வரைக்கும், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான் நடக்கும். நீங்கள் ஒன்ஸ் துரத்த ஆரம்பிச்சிட்டிங்க, முடிஞ்சு போச்சு. 6 ஆஃப் கப்ஸ் காதல் உள்ளே வருது. பாஸ்ட் லவ், புது ஆளெல்லாம் யாரும் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பர்சன் நல்லாவே தெரியும். இவ்வளோ நல்லா பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க வென் யூ லீஸ்ட் எக்ஸ்பெக்டட். அதுதான் மோஸ்ட்லி இந்த பர்சன் உங்களை வந்து எங்கே வந்து இட்ஸ் லைக் இந்த பர்சன் உங்ககிட்ட எங்கே உங்கள் கூட்டிகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பீச் தான் அவங்களோட டார்கெட், வந்து பீச் தான். மேபி எந்த பீச்சு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்களான்னு தெரியல. நீங்களும் வந்து தண்ணிக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கீங்க. மேபி உங்களுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க எந்த பக்கம் எது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், எது ரொமான்டிக்காக இருக்கும், என்னை ரொம்ப திட்டாமல் என்னோடய மன்னிப்பை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி. இட்ஸ் லைக் பிளேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அதையும் அலசி ஆளாஞ்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணி இந்த கம்யூனிகேஷனுக்கு ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் டோர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்சனோட கம்யூனிகேஷன் என்ன மாதிரி இருக்கும், எப்போ வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டே வித் மீ. இந்த பர்சனோட இந்த தவிப்புக்கு என்ன காரணம்னு பார்த்தலாம். ஏன்னா அங்கே 2 கப்ஸ் இருக்குது. உங்கள் காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாததா இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனான்னு பார்த்துடலாம். த டவர் மூமெண்ட். இந்த பர்சன் ரீசெண்டாக வந்து ஒரு டவர் மூமெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஒரு அப்செட்டான சுச்சுவேஷனுக்கு காரணம். அதுதான் வந்து அவங்க உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. இந்த பர்சன் ரொம்ப தவிப்பு நிறைஞ்ச ஒரு மனநிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே சந்தோஷமே தரல. ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தால் கூட அது அவங்கள பாதிக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அங்கே இல்லை. நீங்கள் இல்லாதது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணதே தவிர வேறு எதுவுமே அவங்கள பாதிக்க மாட்டேங்குது. அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, அவங்களால வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. மேபி இந்த பர்சன் வந்து ஜாபில் வந்து அவ்வளோ மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல. அதனால் அவங்க கொஞ்சம் லாஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட வந்து இந்த புது ஆரம்பத்தை இந்த பர்சன் வந்து கொடுக்குற வரைக்கும், உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் இந்த பர்சனால் வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஃபார் ஷுர். இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை மட்டும் எப்போவுமே வந்து விட்டுட்டு திரும்ப துரத்த ஆரம்பிச்சிடுங்க. ஐயோ அவங்க தான் எனக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, துரத்த ஆரம்பிச்சிங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஸோ ஜஸ்ட் பி மைண்ட்ஃபுல். ஐ எம் நாட் இன் அ குட் பிளேஸ் மென்டலி. நான் சொல்லலை இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே சண்டை நடந்திருக்கு. அங்கே சந்தோஷமே இல்லை, அங்கே வந்து ஒரு லக்கும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இல்லை. இந்த பர்சன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணதுக்கு, இல்லைனா உங்களை விட்டுட்டு பேரண்ட்ஸ் பின்னாடி போனதுக்கு, என்ன பண்ணாங்களோ உங்களை அவாய்ட் பண்ணிட்டு அந்த பர்சன் என்ன முடிவு எடுத்தாங்களோ, இட்ஸ் லைக் அதர் சிச்சுவேஷன். அதில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். உங்களை கண்டதும் காதல் தான். இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தால் அங்கே பெரிய பூகம்பமே வெடிச்சிட்ருக்கு. டோன்ட் வரி அபவுட் இட். த ஹாப்பினஸ் ஐ ஃபீல் வித் யூ ஸ்கேர்ஸ் மீ. உங்களோட அவங்க ஃபீல் பண்ணுற அந்த சந்தோஷம், அதனால தான் அங்கே சந்தோஷம் இல்லை. அவங்க பயப்படுறதில்லை. உங்களை இழக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுறதுக்கான காரணம், உங்ககிட்ட நீங்கள் இருந்தால், அவங்க அருகாமையில் இருந்தாவோ, நீங்கள் பேசினாவோ அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எத்தனை விஷயங்கள் அவங்கள சுற்றி நடந்தாலும் இல்லை. யூ ஆர் த ஒன்லி ஒன் ஐ வாண்ட். போதுமா? அவங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை நான் சொன்ன கிளாரிட்டியை அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம், வேறு எதை பற்றி உங்களுக்கு அக்கறையும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் யுவர் கனெக்ஷன். ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. நீங்கள் இல்லாத சூழ்நிலை, அது தேர்ட் பார்ட்டி இருக்கட்டும், ஃபோர்த் பார்ட்டி இருக்கட்டும், ஃபிஃப்த் பார்ட்டி இருக்கட்டும், அவங்க சந்தோஷமே இல்லை. டவர். அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அங்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. மேபி தேர்ட் பார்ட்டி ஃபோர்ஸ் பண்ணலாம், நத்திங் இஸ் ஹேப்பனிங் தேர். ஸோ டோன்ட் வரி, ஆராம்சே காம் டவுன். ஒன்று தான். ஸோ நீங்கள் சில் அவுட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரே ஒரு ஃபைனல் கைடன்ஸ், உங்களுக்கு என்ன பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க இந்த சூழ்நிலையில். இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் வரி பண்ணணுமா, தேவையில்லையா? தட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ். ஓ மை காட், திஸ் அவுட். குப்பையை கொட்டி வெளியில் தள்ளுன்னு சொல்கிறாங்க. என்னோடய இன்னொரு சேனலில் போட்டிருப்பேன். இட்ஸ் லைக் ஸ்பிரிட்ஸ் சீக்ரெட் விஸ்பரில். அதில் வந்து மெயின் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா, இந்த குப்பையை கொட்டி வெளியில் தள்ளுற வரைக்கும் இந்த மாஸ்கினோட வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்காது அப்படின்னு. ஸோ இந்த குப்பை ஆல்ரெடி காமிக் எனர்ஜி, அதை கூட்டி வெளியில் தள்ளுற சூழ்நிலை தான் அங்கே நடந்துட்டுருக்கு. அதான் நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. தட் இஸ் வாட் ஹேப்பனிங். இந்த குப்பையை கூட்டி தள்ளுற அந்த பிஸ்னஸை தான் அவங்க பர்சன் பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட இன்னும் வரலை. அவங்களுக்கு அங்கே சந்தோஷம் இல்லை. இந்த குப்பையை தள்ளுற வரைக்கும் அவங்களுக்கு இந்த காதலும் இல்லை. சப்போஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், அது எதுவாக வேணா இருக்கலாம். ஃபேமிலி, ரியல் தேர்ட் பார்ட்டி, இல்லைனா வந்து ஃப்ளிங்ஸு,
மேரிடு எதுவாக இருந்தாலும் சரி, 5 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சனால் இனிமேல் உங்களை விட்டு விலகி இருக்க முடியாது. அவங்களுக்கு இது பிடிக்கல, நீங்கள் தான் சந்தோஷம். அது நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த பர்சனுக்கு. இந்த தேர்ட் பார்ட்டி என்ன தான் தலைகீழாக தொங்குனாலும் உங்களை மாதிரி வரலை. அந்த சந்தோஷம் இல்லை, அந்த ரொமான்ஸ் இல்லை, அந்த கெமிஸ்ட்ரி இல்லை, ஒன்றுமே இல்லை. இட்ஸ் லைக் அ பாடி. வெறும் ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த பர்சனை தேர்ட் பார்ட்டியை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரே ஒரு காதல், அவங்க உங்களை மட்டும்தான் விரும்புகிறாங்க. தட்ஸ் இட். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.